ஐ வெல்கம் யூ டு லேர்ன் இங்கிலீஷ். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸசைஸ். நான் ஊருக்கு போகிறேன், அங்கே போன உடனே உனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறேன், நீ உடனே கிளம்பி வா. இதுக்கு என்ன அர்த்தம்? நீ ஊருக்கு போகிறதுனால நான் உன்னோட வர முடியாது அப்படின்னு அர்த்தமா? நான் ஊருக்கு போனேன்னா நீ என்னோட வா அப்படின்னு அர்த்தமா? நான் ஊருக்கு போயிட்டு உன்னை கூப்பிட்றேன் அப்படின்னு அர்த்தமா? ஃபர்ஸ்ட் ரெண்டு ஆப்ஷன்ஸுமே ஆன்சர்ஸ் இல்லை. லாஸ்ட் ஆப்ஷன் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். இது தமிழில் இருக்கிறதுனால ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோம். இங்கிலீஷில் மீனிங் கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இங்கிலீஷ் சென்டென்சஸை எப்படி புரிஞ்சுக்கிறீங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன எக்ஸசைஸ். ஐ வெல்கம் யூ டு தி சேனல் சென்டாக்ஸ். உங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரேன். ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க, கண்டிப்பாக டெவலப்மெண்ட் இருக்கும். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு பொறுமையாக ரீட் பண்ணி பாருங்கள், ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். தே ஷுட் நாட் ரைட் தேர் நேம்ஸ். அவர்கள் பெயரை எழுதக்கூடாது. தே ஷுட் ரைட் ஒன்லி த ரிஜிஸ்டர் நம்பர். அவர்களுடைய பதிவு எண்ணை மட்டுமே எழுத வேண்டும். திஸ் இஸ் த ப்ரொசீஜர். இதுதான் முறை. இதே மீனிங்கில் இருக்கிற சென்டென்ஸ் கீழே 3 ஆப்ஷன்ஸில் எந்த ஆப்ஷனில் இருக்குது? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு பொறுமையாக ரீட் பண்ணி பாருங்கள். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். ரைட் யுவர் ரெஜிஸ்டர் நேம் அண்ட் நாட் யுவர் நேம். மற்ற 2 ஆப்ஷன்ஸையும் பாருங்கள், கரெக்டான மீனிங் கொடுக்காது. யூ கேன் டைரக்ட்லி ஆஸ்க் யுவர் கொஸ்டின். நீங்கள் நேரடியாக உங்களுடைய கேள்வியை கேட்க முடியும். தே ஆர் சப்போஸ்ட் டு ஆன்சர். அவர்கள் பதில் சொல்லியாக வேண்டும். இட் இஸ் தேர் டியூட்டி. அதுதான் அவர்களின் கடமை. இதே மீனிங் இருக்கிற சென்டென்ஸ் 3 ஆப்ஷன்ஸில் எந்த ஆப்ஷனில் இருக்குது? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். ஒரே சென்டென்ஸில் கொண்டு வந்தாச்சு. தேர் டியூட்டி இஸ் டு கிளியர் ஆர் டவுட்ஸ். அவங்களுடைய டியூட்டி நம்மளுடைய டவுட்ஸை கிளியர் பண்ணுறது. ஸ்லீப்பிங் வெல் இஸ் நெசசரி. தூங்குதல் முக்கியமானது. சவுண்ட் ஸ்லீப் ஃப்ரீஸ் அஸ் ஃப்ரம் டயர்ட்னஸ். நல்ல தூக்கம் உடல் சோர்விலிருந்து நம்மை விடுவிக்கும். வி மஸ்ட் டேக் இனஃப் ரெஸ்ட். நாம் போதுமான அளவு ஓய்வு எடுக்க வேண்டும். இதே அர்த்தம் இருக்கிற வாக்கியத்தை நீங்கள் கண்டுபிடிக்கணும். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு எந்த ஆப்ஷன் கரெக்ட் அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். டேக்கிங் ரெஸ்ட் அண்ட் ஸ்லீப்பிங் ரெக்கவர் த எனர்ஜி. ரெஸ்ட் எடுக்கிறதும் நன்றாக தூங்குறதும் ரெக்கவர் த எனர்ஜி. எனர்ஜியை ரெக்கவர் பண்ணும். தே ஆர் வில்லிங் டு அக்செப்ட் த ஒர்க். அவர்கள் வேலையை பெற விருப்பமாக இருக்கின்றனர். தே ஆர் ஹார்ட் ஒர்க்கர்ஸ். அவர்கள் கடின உழைப்பாளிகள். இஃப் எ ஒர்க் இஸ் கிவன் தே ஃபினிஷ் இட் ஃபர்ஸ்ட். ஒரு வேலை கொடுத்தால் அவர்கள் முதலில் அதை முடிக்கின்றனர். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இதே அர்த்தம் இருக்கிற வாக்கியம் எது அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். தே டு நாட் ஒர்க் அட் ஆல். அவங்க வேலையே பார்க்குறதில்ல. தே இக்னோர் தேர் ஒர்க். அவங்க வேலையை இக்னோர் பண்ணுறாங்க, கண்டுக்கிறாமல் இருக்காங்க. ஸோ இந்த 2 ஆப்ஷன்ஸுமே ராங். லாஸ்ட் ஆப்ஷன் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். தே ஆல்வேஸ் கிவ் இம்பார்ட்டன்ஸ் டு ஒர்க். தே ஆர் டாக்கிங் லவுட்லி. அவர்கள் சத்தமாக பேசிக்கொண்டிருக்கின்றனர். இட் இஸ் எ டிஸ்டர்பன்ஸ். அது தொந்தரவாக இருக்கிறது. ஐ கெனாட் கான்சன்ட்ரேட். என்னால் கவனிக்க முடியவில்லை. இதே அர்த்தம் இருக்கிற வாக்கியம் எது? எந்த ஆப்ஷன் கரெக்ட்? வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். தேர் லவுட் டாக்கிங் டிஸ்டர்ப்ஸ் மை கான்சன்ட்ரேஷன். இங்கே கான்சன்ட்ரேஷன் அப்படிங்கிறது நவுன். டாக்கிங் அப்படிங்கிறது ப்ரெசன்ட் பார்ட்டிசிபல் ஜெரண்ட் மாதிரி. லவுட் அப்படிங்கிறது அட்ஜெக்டிவ். இட்ஸ் நாட் அன் ஈஸி ஜாப். இது சுலபமான வேலை இல்லை. இட் ரெக்யர்ஸ் மோர் ட்ராவலிங். இதற்கு நிறைய பயணம் செய்ய வேண்டும். யுவர் ஹெல்த் மே ஸ்பாயில். உனது ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இதே அர்த்தத்தில் இருக்கிற வாக்கியம் எது? எந்த ஆப்ஷன் கரெக்ட்? கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். யூ ஹாவ் டு ட்ராவல் லாங் அண்ட் மே கெட் அன் அன்ஹெல்தி சிச்சுவேஷன். ஸோ அந்த அன்ஹெல்தி சிச்சுவேஷன் இது பாருங்கள். இட் ரெக்யர்ஸ் மோர் ட்ராவலிங். யுவர் ஹெல்த் மே ஸ்பாயில். அதனுடைய மீனிங் தான் அன்ஹெல்தி சிச்சுவேஷன். மற்ற ஆப்ஷன்ஸுக்கு தமிழ் மீனிங் கொடுத்துருக்கேன், அதையும் ரீட் பண்ணி பாருங்கள். தேர் ஆர் மோர் புவர் பீப்புள். தே டு நாட் ஹாவ் மனி டு ஈட் ஹெல்த்தி ஃபுட். நிறைய ஏழை மக்கள் இருக்கின்றனர். அவர்களிடம் சத்தான உணவு சாப்பிட பணம் இல்லை. ஸோ தே ஈட் சீப் அண்ட் அன்ஹெல்தி ஃபுட். அதனால் அவர்கள் சத்தில்லாத விலை குறைவான உணவை சாப்பிடுகின்றனர். இதே மீனிங் இருக்கிற வாக்கியம் எது? எந்த ஆப்ஷன் கரெக்ட்?
வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்ப்ளே ஆகும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். செகண்ட் ஆப்ஷன் பாருங்கள், அதனுடைய மீனிங் என்ன? சம் poor people are eating healthy and costly food. ஏழை மக்கள் காஸ்ட்லியான ஃபுட் சாப்பிட்றாங்க, ஹெல்த்தியான ஃபுட் சாப்பிட்றாங்க அப்படின்னு இருக்கு. ஸோ தட் இஸ் ராங். எவ்ரி ஒன் ஈட்ஸ் ஹெல்த்தி ஃபுட். எல்லாருமே ஹெல்த்தி ஃபுட் சாப்பிட்றாங்க அப்படின்னு இருக்கு. ஸோ தட் இஸ் ஆல்சோ ராங். லாஸ்ட் ஒன், தே ஆர் ஆன் தி சேம் வேவ் லென்த். அவர்கள் ஒரே எண்ண அலைகளில், அதாவது எண்ண ஓட்டங்களில் இருக்கின்றனர். அண்ட் திஸ் கனெக்ஷன் இஸ் ஹெல்த்தி ஃபார் தேர் ரிலேஷன்ஷிப். இது அவர்களுக்கிடையில் ஒரு ஆரோக்கியமான உறவை தரும். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இதே மீனிங் இருக்கிற சென்டென்ஸ் எது, எந்த ஆப்ஷன் கரெக்ட் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்ப்ளே ஆகும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். பட் ஆப்போசிட் மீனிங்கில் இருக்குது பாருங்கள். சம் பீப்புள் டிஃபர். ஸோ வித்தியாசப்படுறாங்க, எண்ண ஓட்டங்களில் வித்தியாசப்படுறாங்க. அதனால் புவரான ரிலேஷன்ஷிப், மோசமான ரிலேஷன்ஷிப் இருக்குது. ஸோ அதே மீனிங் தான் ஆப்போசிட்டில் இருக்குது. செகண்ட் அண்ட் தேர்ட் ஆப்ஷன்ஸ் ஆர் ராங். இங்கிலீஷில் ரீடிங் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸசைஸ் பண்ணோம். அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸசைஸ் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.